இன்றைய தினசரி மன்னா. Praise the Lord. புதிய நாள், புதிய நம்பிக்கையில் உங்கள் யாவரையும் வரவேற்கிறேன். இந்த கிறிஸ்மஸ் நாளிலே, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கென்று நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயா 9:6. நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஹல்லேலூயா. இந்த பகுதியிலே இந்த பாலகனை பற்றி நாம் ஹல்லேலூயா தியானிக்கலாம். இந்த பாலகன் யார்? இது இயேசு கிறிஸ்துவை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. பிதாவாகிய தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்திற்காக, அழிந்து கொண்டு இருக்கிற இந்த மனுக்குலத்திற்காக அவர் நமக்கு ஒரு பரிசாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எல்லா மனிதனும் இந்த உலகத்தில் பிறக்கிறது ஒரு வாழ்வதற்காகவே பிறக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தது மரிப்பதற்காகவே பிறந்தார். ஹல்லேலூயா. பிதாவானவர் அவருடைய குமாரனை இந்த உலகத்திற்கு கொடுத்ததான காரணமே எல்லா ஜனத்தின் பாவத்தை தன்மேல் சுமந்து கொண்டு கிருபாதார பலியாகும்படியாக பிதாவாகிய தேவன் இந்த உலகத்திற்கு இயேசு கிறிஸ்துவை பரிசாக கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர் ஹல்லேலூயா பிறப்பே அதிசயம். ஹல்லேலூயா. அவர் இந்த பூலோகத்தில் வாழ்ந்த போது அவரை தேடி வந்த மக்களுடைய வாழ்க்கையில அவர் அதிசயங்களை செய்தார். அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சமாதானத்தின் பிரபு. ஹல்லேலூயா. அவர் சமாதானம் இல்லாமல் இருக்கிற ஜனங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நித்திய பிதாவாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற நம்முடைய பிதா, ஹல்லேலூயா, நம்முடைய தகப்பன்மார் ஹல்லேலூயா குறிப்பிட்ட காலம் மட்டுமே இருப்பார்கள். ஆனால் நம்முடைய பரலோகிய பிதா இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிற பிதாவாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அவர் வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவரை பற்றி சொல்லி இருக்கிறது, அவர் ஆலோசனை கர்த்தர். அவரை போல ஆலோசனை கொடுக்கிற சிறந்த தெய்வம் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அநேக வேளையில கலக்கத்தோடு, வியாகுலத்தோடு, சஞ்சலத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தத்தளிக்கும் போது ஆலோசனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது அவர் ஆலோசனை கொடுத்து நம்மை நல்ல பாதையிலே, நேர்மையான பாதையிலே அவர் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸ் நாளிலே கிறிஸ்து பிறந்ததை கொண்டாடுகிற நாம் ஹல்லேலூயா கிறிஸ்துவை நம்முடைய உள்ளத்திலே ஹல்லேலூயா அனுதினமும் அவர் ஹல்லேலூயா வாழும்படியாக, வாசம் பண்ணும்படியாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தில் வாசம் பண்ணுகிறபடினால், பிறந்திருக்கிறபடினால நம்முடைய வாழ்க்கையில மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். நாம் அப்படியே 2வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளில் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக ஜனங்கள் இருளிலே நடந்து கொண்டிருந்தார்கள். மரண பள்ளத்தாக்கிலே அவர்கள் பயந்து கொண்டு, மரணத்தை குறித்ததான பயம், அச்சம் அவருடைய வாழ்க்கையில காணப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நிமித்தமாக அந்த மரண பயம் நீங்கி அவர்களுக்கு ஒரு நித்திய ஜீவனுக்குடைய நம்பிக்கையை கர்த்தர் கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்து பிறந்தது நிமித்தம் எல்லாவித பயங்களில் இருந்து நீங்கள் விடுதலை பெற்று, நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு. இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து நம்முடைய உள்ளத்திலே நாம் ஏற்றுக்கொண்டபடினால நமக்கு ஒரு நித்திய ஜீவன் உண்டு. அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டவர்களாய் நாம் ஒவ்வொரு நாளும் நாம் வாழும்போது நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நிமித்தமாய் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதான அந்த சமாதானம் நிலைத்து நிற்கும். நிச்சயமாகவே கர்த்தர் இந்த வார்த்தையின்படியாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாங்க நம்ம ஜெபிக்கலாம்.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேளையில ராஜா தகப்பனே, கிறிஸ்மஸ் ஹல்லேலூயா கொண்டாடி கொண்டிருக்கிற கிறிஸ்மஸ் நாளை நினைவு படுத்தி உம்மை ஆராதித்து கொண்டிருக்கிற உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, வேலை ஸ்தலத்துல என் தெய்வம் நீர் அவர்களோடு கூட இருந்து ஓ சமாதானத்தின் தெய்வம் சமாதானத்தை கொடுத்து ஆண்டவரே, நித்திய பிதாவாயிருந்து ஓ வல்லமுள்ள தேவனாயிருந்து கர்த்தாவே அவர்களை நீ நடத்துவீராக ராஜா. எங்களுக்காக ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்ற வசனத்தின்படி குமாரனாகிய கிறிஸ்துவை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அனுதினமும் ருசிக்க ராஜா நீங்க அனுக்கிரகம் செய்யும்படியாய் உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.